வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் கொஞ்சம் வித்தியாசமானதுதான். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ற காய் வந்து மட்டன் கூட எல்லாம் வச்சு சமைப்பாங்க. ஆனா வெஜிடேரியன்ல நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் அதை வச்சு. பட் சிக்கன் கூட கொஞ்சம் ரேர் தான், ரொம்ப ரேரா தான் சில பேர் சமைப்பாங்க. அந்த காயோட பேர் முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காயும் சிக்கனையும் வச்சு ஒரு அருமையான டிஷ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த டிஷ்ஷோட பேரு சிக்கன் முருங்கைக்காய் பெப்பர் ஃப்ரை. பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லைங்க? டேஸ்டும் அப்படிதான் இருக்கும். சரி, அது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். முருங்கைக்காய், சிக்கன், பச்சை மிளகா, பெப்பர் பவுடர், கருவேப்பிலை, வெங்காயம், எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு, சீரகம், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் முருங்கைக்காயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சீரகம் ஆட் பண்றோம், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது நல்லா வதங்கினோன்னு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி பூண்டு அரைச்சது, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் லைட்டா வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் லேசா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால நம்ம வந்து மிளகாத்தூளே சேர்க்கல, வெறும் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதோட காரம் மட்டும்தான் சிக்கன்ல இறங்கும். பட் ஃபைனலாக நம்ம இறக்கும் போது நம்ம பெப்பர் போட்டுட்டு தான் நம்ம இறக்க போறோம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இது நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக விடணும். இப்போ இது நல்லா வேக விடலாம், மூடி வச்சு வேக விடலாம். அந்த முருங்காயோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ள போய் இறங்குங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கும், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு.
பாருங்க தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம். இது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிட்டு லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிட்டு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். அருமையான முருங்கைக்காய் சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. அருமையான டேஸ்டியான சிக்கன் முருங்கைக்காய் பெப்பர் ஃப்ரை ரெடி. எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன ரீகேப். முதல்ல சிக்கனை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்காவையும் சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை அடுப்புல வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி அதுல கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் முருங்கைக்காயை அதோட சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் அதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வேக வைங்க. நல்லா வெந்து தண்ணி சுண்டினதுக்கு அப்புறம் ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகுத்தூள் அதை சேர்த்து இன்னும் 2 வதக்கு வதக்குங்க. இப்போ நீங்க அவளோட எதிர்பார்க்குற இந்த சிக்கன் முருங்கைக்காய் பெப்பர் ஃப்ரை கிடைக்கும்.